ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொங்கலம் ரெசிபி தான். உங்கள் வீட்டில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். வாங்க, நம்ம இதை புளிச்ச மாவில் செய்யணும். அப்போ தான் இது ருசியாக இருக்கும். அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். உப்பு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கோங்க. துருவின கேரட் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை பெருசாகவே போட்டுக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட்றப்ப எடுக்க ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை துருவி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை நறுக்கி வச்சுக்கோங்க. ரஃப்பாக நறுக்கின கேரட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாசனைக்காக போட போகிறோம். புளிச்ச மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் புளிச்ச மாவாக எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் தான் அப்பப்போ புளிச்சிடுமே, வீணாக்காமல் சாப்பிட்டுக்கலாம். கடுகும் எண்ணெயும் எடுத்துக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, இரும்பு தோசைக்கல், அதை எடுத்துக்கோங்க. இதுலேயே தான் நம்ம வதக்க போகிறோம். இப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க. எதுக்காக இதில் வதக்கணும்னு சொல்கிறேன்னா, இதில் வதக்கிட்டு தோசை ஊற்றும் போது நல்லா வாசமாக இருக்கும். தோசை நல்லா வாசமாக இருக்கும். அந்த வெங்காய ஸ்மெல் நல்லா இருக்கும். அதனால இதுலேயும் வதக்கி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தனியாக தவால போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரிஞ்சதும் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு பைட்டுக்கும் வரும்போது க்ரன்ச்சியாக வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் வதக்குனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அதனால எண்ணெயிலே போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கேரட்டை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்களே அதையும் இதில் போட்டுக்கோங்க. இதை வதக்கிட்டு இப்போ நம்ம மாவில் கொட்டணும். நல்லா வதக்கிக்கோங்க. என்னடா இது ஊத்தப்பம் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இதுதான் எங்கள் வீட்டில் பொங்கல்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு இது தெரியாது. இது புளிச்ச மாவில் தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேர் தான் பொங்கலம். கொஞ்சம் நம்ம நார்மலாக இட்லி மாவு எடுத்து செஞ்சோம்னா அது ஊத்தப்பம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் இதான் டிஃபரன்ஸ். இது நல்லா வதங்கினதும் வெங்காயம்லாம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க வதக்கும் போதே. இல்லைன்னா ஒரே இடத்துல மொத்தமாக நிற்கும். ஓகேங்களா? இந்த மாவு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வதக்கின வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் புளிச்சிட்டது அப்படின்னா உப்பு கம்மியாக தெரியும். அதனால இன்னும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் வேற போட்டிருக்கோம். உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை தவால தோசை போட்டுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாப்பிங் பண்ணிக்கலாம். துருவின கேரட், பீட்ரூட், கொத்தமல்லி, வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் டாப்பிங் பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்டுவாங்க. நமக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மாவும் காலி ஆகிடும். இல்லை அந்த கொஞ்சமாக புளிச்ச மாவை வச்சுட்டு வீணாக கீழே ஊற்றிடுவோம். இது மாதிரி பண்ணுறச்ச மாவு புளிச்ச மாதிரியே தெரியாது. நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு மேலே தேங்காய் பூவும் சர்க்கரையும் கலந்து தூவி விட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும்.
ஆனால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்னு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. கொத்தமல்லி சட்னியை வச்சுட்டு இல்லைன்னா கார சட்னியை வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.